உலகமே என்று அறிந்த ஒரு விடயமாக போய்விட்டது. நாங்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டு எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் நாங்கள் பார்த்து அழைத்து விட்டோம். ஜனாதிபதி செயலாத்துக்கு 2 முறை சென்றோம். இறுதியாக சென்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தார்கள், இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு நல்லொரு பதிலை தருவதாக. அதற்கிடையிலே இங்கே 29 ஜூலை டிசிசி மீட்டிங் நடந்த நேரத்திலையும் அதுக்கு பிறகு மண்ணகழ்வை தடுக்க வந்த பிரதி அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் கூறப்பட்ட ஒரே விடயம் 2 இடங்களிலையும், அதாவது நிறுவனங்கள் இல்லாத ஏனைய பகுதிகளில், அதாவது அபகரிக்கப்படாத ஏனைய நிலங்களில் விவசாயம் செய்யலாம் நீங்கள் என்று சொல்லி உத்தரவாதம் தந்தது மட்டுமல்ல, அந்த இடத்தில் சமம் அளித்திருந்த ஏபிசி நிறுவனத்தை ஏபிசியை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய திருமலை பட்டினம் சூழலும் பிரதேச செயலாளர்களுக்கும் அவர் அந்த இடத்திலே சொல்லியிருந்தார், இந்த விவசாயிகள் இந்த முறை செய்ய வேண்டும் என்று. அதை நோக்காக கொண்டு எங்கள் விவசாயிகள் அங்கே சென்றிருந்தார்கள். அங்கே சென்றிருந்த பொழுது நீதிமன்றத்தினால் வெளியேற்றப்படாத மக்களுடைய காணிகளிலே டோசர் போட்டு வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த பெக்கோ சாந்த என்ற அந்த கன்றைக்காரர். அவர் ஒரு 7 அடியாட்களையும் கூட்டிட்டு வந்து அங்கே சென்ற விவசாயிகள் அங்கே உள்ள ஜிஎஸ்க்கு அறிவித்திருந்தால், முத்துநாள் ஜிஎஸ்க்கு அறிவித்த பொழுது அவர் கூறினார், சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் சென்று அங்கே என்ன நடக்க என்பதை எனக்கு வீடியோ செய்து கொண்டு தாருங்கள் என்று. எங்களுடைய விவசாயிகள் 4 பேர் மட்டுமே தான் அங்கே சென்றிருந்தார்கள். அங்கே சென்றிருந்த அந்த வேளையிலே அங்கே பேருடைய அதாவது பெக்கோ சாந்தவுடைய அடியாட்கள், அங்கே கண்டை பெக்கோக்கள் செய்த அடியாட்கள் கல்லாலும் போலாலும் இருந்து விவசாயிகளை ஒரு தந்தையை அவருடைய தலையை உடைக்கிற அளவுக்கும் அந்த பெக்கோவனால் தட்டி இன்னொரு மயங்கி விழுந்து இன்றைக்கு வாந்தி எடுத்து கிண்ணியாவில் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் அளவுக்கும் அவர்கள் பெரிய ஒரு அநியாயத்தை அந்த செய்தார்கள். அங்க ஓட விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள், அடித்தவர்கள் கன்றைக்காரர்கள். இதை நீங்கள் வீடியோ மூலமாக அறியலாம். அப்ப இந்த ஒரு அநீதியை போலீசார் சொன்ன பொழுது நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்கன்னு சொன்னார்கள். பிற்பகல் 2:30 மணியிலிருந்து அந்த விவசாயிகள் பொழுது 6:30 மணி வரைக்கும் இங்கே காத்திருந்த பொழுதும் கூட எந்த விதமான என்ட்ரி முறைப்பாடுகளை பதியவே இல்லை. காரணம் கேட்ட பொழுதெல்லாம் அவர்களால் கூறப்பட்டது, என்ட்ரி பதியும் அதிகாரி இங்கே வரவில்லை, பொறுங்கோண்டு. பிறகு 6:30 மணிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த சாந்த என்கின்றவர் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்நுழைந்த பொழுது பிறகு அங்கே உட்கார்ந்திருந்த தலையடிப்பட்டு மூக்குடைப்பட்டு காயப்பட்டு இவர்களை ஜெயிலில் தூக்கி போட்டு உள்ள போட்டார்கள். பொலித ரோட்ல நின்ற இன்னொருவரை அவர்களுக்கு உள்ளே போட்டு விட்டார்கள். பிறகு நடுராத்திரியிலே ஹரணி அமர சூரிய பிரதம அவர்கள் என்ன கூறியிருந்தார்கள், இரவிலே உங்களை வீடுகளுக்குள் செல்ல முடியாது போலீஸ் என்று. ஆனால் அதற்குமான ஆதாரங்களை விவசாயிகள் ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ளே உள்நுழைந்து சைனாவை போல சிவில் உடையிலையும் வந்திருந்தார்கள். எங்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும். வீட்டுக்குள்ளே நுழைந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாம் தேடி அந்த மக்களை உள்ளே பூந்து படுத்திருந்தவனை தட்டி எழுப்பி இன்னும் 3 பேரை எக்ஸ்ட்ராவா அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஆக போலீசார் என்பது நடுநிலைமை வகிக்க வேண்டும். லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய இந்த நாட்டில் நடுநிலை இல்லாமல் எங்கே போவது? நாட்டு குறைக்கின்ற விவசாயிகளை இவர்கள் எவ்வாறு தூக்கி ஜெயிலில் போடலாம்? ஆக கந்தைக்காரனுக்கு கைது இருக்கிறது, அவருடைய மவுசம் படியா நீங்க நடக்குது. ஆக தயவு செய்து எங்களுடைய விவசாய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள். ஆனால் உடனடியாக எந்த அநியாயங்களும் செய்யப்படாமல் அநீதியான முறையில் அரஸ்ட் பண்ணி உள்ளே வைத்திருக்கின்ற விவசாயிகளை எங்களுக்கு உடனடியாக விடுதலை செய்து தர வேண்டும். அதைத்தான் தங்களிடம் நான் பணிவாக ஜனாதிபதி அவர்களுமே நேரடியாக கேட்டுக்கொள்கிறோம். வேறு எந்த அரசு பிரதிநிதிகளுமே எங்களுக்கு நம்பிக்கை இழந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நன்றி. கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் இந்த கடந்த 27ஆம் தேதி எங்களோட கிராமத்தில் உள்ள விவசாய காணிகளை தரமட்டமாக்குறதுக்கு பெக்கோ சாந்தா அவர்கள் 4-5 ஜேசிபியை போட்டு செய்ய போன நடத்த எங்களோட ஊர் மக்கள் இந்த எங்களுக்கு ஜனாதிபதி 31ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவொன்று தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில் நீங்கள் வாரீங்க, நீங்கள் இப்போ வராங்க. இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முடிவொன்று கிடைச்சது பிறகு உங்களோட வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு இதுக்குள்ளே வர வேணாம், நாங்கள் விடமாட்டோம்னு செல்ல போனது பெக்கோ விசிக்கி அடித்து எங்களோட ஊர் மக்கள் 2-3 பேர் போட்டில் இன்னும் அந்த போட்டில் உள்ளாக்களை கூட இந்த போலீஸ் அதிகாரிகள் இன்னும் என்ட்ரி எடுக்கவோ ஒன்றுக்கும் போகப்படலை. அதால் இதுக்கு இந்த போலீஸ் ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இது அரசியல் பலமா இல்லாட்டி இந்த அந்த ஒரு சில கிராமங்களில் இருக்கிறார்கள் சல்லி பலமான்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கு ஒரு முடிவெடுத்து தருமாறு உயர் அதிகாரிமார்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாம். இன்றைய ஆட்சியாளர்களும் இந்த ஏழை விவசாயிகளை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களிலே இவர்கள் ஆட்சிக்கு வருவதிலே என்ன கூறினார்கள்? ஜனாதிபதி அவர்கள் கூறியது என்ன? நாங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் எமது காணிகளையோ எமது வளங்களையோ விற்க மாட்டோம், உள்ளூர் வளங்களை வைத்து எமது இந்த பிரதேச விவசாயிகள், இந்த மாவட்ட விவசாயிகள், இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுடைய வளங்களை வளங்கொழிக்க செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் வாயால் வடை சுடுகின்ற அந்த நிலை வந்திருக்கின்றது. சகோதரர்களே, இன்று கூனித்தீவிலே, சம்மூரிலே, இன்று எங்களுடைய இந்த முத்துநகர் பிரதேசங்களிலே இந்த காணிகள் பறிபோவது என்றால்
இந்த ஏழை விவசாயிகளை நீங்கள் விட்டு பிழைக்கப் போகின்றீர்களா என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த பிரச்சனையை கடந்த வாரம் எங்களுடைய இதுக்கு தலைமை தாங்குகின்ற இந்த விவசாய சம்மேளனங்கள் சுமார் 355 விவசாய குடும்பங்கள் இன்று வீதியிலே இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக ஜனாதிபதி மாளிகை வரை சகோதரர் வசந்த மேரிகி அவருடைய தலைமையிலே இந்த ஏழை விவசாயிகள் எல்லாம் சென்று நீதி கேட்டோம். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தூங்கிக் கொண்டா இருக்கின்றீர்கள். கடந்த காலங்களிலே சொன்ன அந்த வாக்குறுதிகளை நீங்கள் மீளாவிட்டால், நீங்கள் செய்யாவிட்டால் இந்த நாட்டுக்கு நீங்கள் மீண்டும் பொருத்தமில்லாத ஒரு ஜனாதிபதி என்று நாங்கள் சொல்வோம். இது விடயமாக இன்ஷா அல்லாஹ் இறைவனின் அருளால் நாங்கள் ஐக்கிய நாடு சபைகளுக்கும் சென்று எங்களுடைய உரிமையை நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறுகின்றோம். அநியாயமாக எங்களுடைய இந்த ஏழை விவசாயிகள் 5 பேரை சட்டத்துக்குள்ளே மாட்டி இந்த சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இன்று இந்த மாவட்டத்தில் இந்த கப்பல் துறை மட்டுமல்ல, முத்துநகர் மட்டுமல்ல, இந்த ஹாபர், இந்த துறைமுக அதிகார சபைக்குள்ள எல்லாவற்றையும் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த மக்களை வீதியில் இறக்கப் போகின்றீர்களா? இதை நாங்கள் விடமாட்டோம். எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த எங்களுடைய எதிர்கால அந்த சந்ததிக்கு இந்த மண்ணை பெற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். පුරාම සාකච්ඡාවට ඇවිල්ලා තියෙනවා. ගොවියෝ අවුරුදු 53ක් තිස්සේ වැඩ කරපු මුත්තුනගර ඉඩම් අක්කර 800ට පහුගිය ආණ්ඩු සහ මේ ආණ්ඩු එක දිගටම ඉඩම් ටික පැහැර ගන්න අදාළ කරන මැදිහත් වීම කරනවා. හැබැයි මේ වෙනකොට පහුගිය 14 වෙනිදා අපි ජනාධිපති ලේකම් කාර්යාලයට ගිහිල්ලා එකකතාවයක් හදාගෙන ආවා. ගොවියන්ට සහ සමාගමට මේ අදාළ බිමේ වැඩ කටයුතු කරන්න නැහැ කියලා. එහෙම තියෙන වෙලාවක තමයි කම්පැනි වල අයයි ආණ්ඩුවේ මැරෙයි එකට ඇවිල්ලා ඒ බින් වල නැවත මේ ගොවියන්ගේ කුඹුරු වල නියමවල අයින් කරලා වැව් අයින් කරන වැඩ පිළිවෙලට ආවේ. ඒක මේ ගොවියෝ තමන්ගේ වසමේ ග්‍රාම නිලධාරිට කියද්දි ග්‍රාම නිලධාරි මහත්තයා කිව්වා ඒකට අදාළ ෆොටෝ එක වීඩියෝ එක ගෙනත් දෙන්න කියලා. ඒක ගන්න යද්දි ආණ්ඩුවේ මැරයන්ගේ බැකෝ සාන්තේ කණ්ඩායම ඇතුළු ඒ කණ්ඩායම ගිය ගොවියන්ට පහර දීලා එතනින් පන්නා දැම්මා. ඒක මේ තත්ත්වය කියන්න මේ අවනඩුව කියන්න පොලිසියට ආවා. චයිනාවේ පොලිසියට ආවා. පොලිසියේ ස්ථානාධිපතිතුමා නැහැ කියලා පැය ගානක් ඒගොල්ලෝ එතන රඳවගෙන ඉඳලා අවසානට කරේ ඒ අදාළ අයට ඕන විදිහට ඒගොල්ලෝ බැකෝ සාන්ත ඇතුළට ආවට පස්සේ එයාට ඕන විදිහට අවනඩුව කියන්න ආපු ගොවියන්ව 6 දෙනෙක් අරස් කරා. මේක යුක්තිය නෙවෙයි. ඒ නිසා අපි මේ අයුක්තිය අසාධාරණය ගැන කියන්න මේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ සහකාර පොලිස් ස්ථාන සහකාර පොලිස්පතිතුමා හමෙන්න ගියා. එතුමාට මේ අවස්ථාව අපි කිව්වා. ඒ වගේම අද දවස වෙනකොට පොලිස් භාර ඇමතිවරයා ඊයේ පෙරේද පත් වෙච්ච පොලිස්පතිවරයා සහ ජනාධිපති කතාව කියනවා නීතිය හැමෝටම පොදුයි කියලා. ලොරි ටෝක් වලින් සර වචන වලින් කියනවා නීතිය හැමෝටම පොදුයි කියලා. අපි අහනවා අසාධාරණයට ලක් වෙච්ච මුත්තුනගර ගොවියෝ මෙතෙන් ආවට පස්සේ ඒ පොලිසිය ගන්නේ සමාගමේ පැත්ත නම් ආණ්ඩුවේ මැරයන්ගේ පැත්ත නම් එතකොට මේ මුත්තුනගරගේ ගොවියන්ට වෙන්න සාධාරණය මොකද්ද? ඒගොල්ලෝ මේක කියන්නේ කාටද? ඒ නිසා ඒගොල්ලන්ට සිද්ධ වෙච්ච අයුක්තිය අසාධාරණය සාධාරණයක් ලෙස ඉෂ්ට කරන්න මැදිහත් වීමක් කරන්න ඕන කියන යෝජනාව අපි කරනවා. ඒ වගේම මේ මොහොත වෙනකොට රටපුරාම මන්නාරම සියඹල ආණ්ඩුව වාංගල මුත්තුනගර මේ හැමතැනම තියෙන ගොවියන්ගේ ඉඩම් ටික ගන්න ඕන කරන මැදිහත් වීම දැන් කරගෙන යනවා. ඒ නිසා අපි කියනවා සතියක් දෙකක් ඇතුළත මේ ප්‍රශ්නෙට උත්තර හදන්න ඕනේ. ඒ සඳහා අපි මේ මුත්තුනගර ජනතාවත් එක්ක ඒ අවශ්‍ය සියලු ක්‍රියාමාර්ග ගන්න මැදිහත් වෙනවා. ඒ නිසා අපි ආණ්ඩුවට කියනවා, ජනාධිපතිට කියනවා තමන්ගේ දේශපාලන මැරයන්ට ඕන විදියට මේ පොලිසිය පාලනය කරන්න අවස්ථාව ඉඩ සලසන්න එපා. ඒ අවතයේ අසාධාරණයට ලක් වෙච්ච ජනතාවට තමන්ගේ සාධාරණ ඉෂ්ට කරගන්න ඕන කරන මැදිහත් වීම කරන්න කියන යෝජනාව කරලා යන්නයි අපි අද මේ අවස්ථාවට මෙතෙන් ආවේ. Yeah.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.